ஏமா இது நம்ம வீட்டு பட்டி தானே? உனக்கு என்ன சந்தேகம்? என்ன இதை என் மாமா கொண்டு வந்து உங்ககிட்ட வித்துருச்சா? இத நான் வாங்குறதுக்கு பைத்தியக்காரனா? நீ வச்சாலும் 4 பேர் பாப்பாங்க, ரசிப்பாங்க. டேய், பொட்டி வந்தது எப்படின்னு சொல்லுடா. இவங்க மாமா மூக்கியல்ல புட்டி வாங்க காசுலன்னு பெட்டிய மார்வாடி கடையில வித்து விட்டான். இத மீட்டுட்டு வந்தவர் வெளியில இருக்காரு. நான் சும்மா ஹெல்ப்புக்காக வந்தேன். எனக்கு நிறைய ப்ரோகிராம் இருக்கு, நான் வரேன். என்னாச்சு தம்பி? ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வர்றதானே? நான் வர மாட்டேன். அரைச்சி உன்னை யார் கூப்பிட்டா? ஓடு. பவ்வா நாயாவே மாறிட்டாண்டிவன். கையகலை இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்குன்னு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கட்டும். வந்துட்டா முனியாண்டி விலாசி பின்னாலே ஒரு உனக்கு அடுத்து விட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல் தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேர மேட்டருக்கு வாயா. ஏன்னு இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னன்னு அவசரம்? பின்ன எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்து? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு அவங்கிட்ட மியூசிக் இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே, சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவெடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுன்னு, சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆனா மாயி அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ, ஐ சி. என்ன பிரதர், தினமா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா, ஒரு சிந்தனை சிற்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்த பிரிச்சுதான் ஆகணும். தவால வள வளன்னு கத்திட்டு இருக்காம இன்னாரமா மண்ணா இருக்கு நொன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ, படிச்சிடலாமே. தெக்க இருக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் மூக்குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழைத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணி மீச முறுக்கிக்கு, சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா. நோண்டி விட்ட கண்ணா. இல்ல இன்னொன்னு விட்டுட்டீங்க. விடுவனா ராசா, எனக்கு தெரியாதா? பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தானே சொல்றேன். ஆத்தாவை அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவை தம்பி எடுத்துக்கிட்டு என்ன இளஞ்சோடி பிரிக்க பாக்குறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா. கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகளா? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க. ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய ஓர வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு ஓர வஞ்சனை பண்ண மாட்டான்னு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் சரிதாயா. ஆனா வீட்டுல இருக்கிற அத்தி பிள்ளைங்க பிரிக்க மாட்டீங்களே. அட சண்டாளா, அத்திப்பட வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தா பிச்சு வாயில் போட்டு போயிடா. யோ, அந்த நிக்கிறாங்க அவ்வளவுதான் சொன்னேன். ஓ, இதுங்களா பொண்ணுங்களே சொன்னையா? ஆமையா, இதுல மூத்தவையா இருக்கு, சின்னவையா இருக்கு. மூத்தோட எடுத்துக்கிட்டு சின்னோட சின்ன சொத்த பிரிக்கிறவட வச்சுக்க, சொந்தம் பிரிக்கிறவன வச்சுக்க. அங்க இங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான்னு தெரியும்ல. அவளுக்கு 2 பேரும் எனக்கு தான். அவளுக்கு தலை வைத்து கூட தொட விட மாட்டேன். ஏடா இது குடும்பமா விளக்க மாட்டாது. அப்பா நீ முருக மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளிட்டு போயிருவேன். நாங்க ஆத்தக்கரையில உட்காந்து பிள்ளையார் மாதிரி இருக்கணுமாக்க. நிறுத்துங்கயா. என்னடா வந்திருக்கிறது யாரு வீடு தெரியுமில்ல? யாரு? மூக்குத்தி வீடு. அன்னைக்கு லெட்டர் கொடுக்க வந்ததுக்கே மரத்துல கட்டி வச்சு உரிச்சான். இன்னைக்கு பொண்ணு கேட்க வந்தா உசுரோட விடுவானா? ஏயா வீடு சொல்றது இல்லையா நீ? நான் எதுக்குங்க சொல்லணும்? இவன் தானே கூட்டு வந்தான். இது நமக்கு ஒண்ணாப்பா. வாங்கண்ணே ஒரு கை பாப்போம். இந்த ஒரு கை பாத்துக்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, தம்பி வந்திருக்கான், ராசிக்கார பையன், நல்லபடியா நடக்கும். அப்படி நில்லுங்கடா. வாடா வாத்தி, வச்சு முதியோர் கல்வி திட்டம் நடத்த போறியா? காதி கிராப்ட் வெட்டிய தள்ளுபடியில வாங்கி கட்டிட்டு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் கோயில் மாடு மாதிரி இந்த வீட்டுல இருக்கீங்களா? என்ன தைரியம் இருந்தா பொண்ணு கேட்டு வந்திருப்பேன். இங்க பார், நான் அதிகமா பேச விரும்பல, மரியாதை அந்த இடத்த காலி பண்ணிரு. எடுபட்ட பயலுகளா. பாட்டிக்கு ஒரு பெக்கு ரிலாக்ஸ் ஆகட்டும். உனக்கு மண்டையில மூடிதான் நரசு தொலைஞ்சு மூளையே இல்லையா? அவங்கதான் பொடி பயலுக சரி கட்டு போய் திரிகிறாங்கன்னா நீ அவனுக்கு புத்தி சொல்றதை விட்டு நீயும் குடிச்சு கும்மாளம் போடுறீங்க. அறிவு இருக்கா? கலவா முக்காடு போட்டுக்க, முக்காடு. என்னடி வண்டி வந்திருக்குடா, பாராளுமன்ற கவுந்துருச்சுல, நம்ம காலை புடிச்சு ஓட்டு கேட்க வந்திருக்கானுங்க. முக்கையா, வாதியார் கையை வெட்டினதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். காமெடி பண்ணாதீங்க. எல்லாம் மாமியார் வீட்டுல சொல்றேன். அதான் ஏதோ மாமியார் விடுங்கிறான், அங்கேயாவது பொண்ணுங்க நல்லா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். தம்பி, நானாவது பொண்ணு பார்க்க வந்தவனுங்கள கையத்தான் வெட்டினேன். என்ன பண்ணுவேன்? தலையிலே வெட்டுவேன். தம்பியுடைய ஆண் படை கஞ்சான். பாலோமே பெருசு வேதனைப்படாத, அண்ணன் ஜாமீன் எடுத்துறேன். ஜாமீன்ல எடுத்துறேன்னு சொல்றியே, நெசமா தான் சொல்றியா? அட போயா கிளவா, அவனை போலீஸ்ல போட்டு கொடுத்தே நான். ஏமாப்ல பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி
வைரத்திலேயே ஒரு இதயம் செஞ்சு வச்சிருந்தியே அது பத்திரமா இருக்குல்ல? ஏன் மாம்? அந்த மண்டேலா பயிருக்கு தெரிஞ்சா சுட்டுவான்பா. மாம்ஸ், அந்த வைர இதத்தை பூங்கொடிட்ட கொடுக்க சொல்லி மண்டேலாட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ அவங்கிட்டயாப்பா நீ கொடுத்த? அவன் பக்கத்துல படுத்துங்கிறவன் பாய உருவிட்டு போய் வித்து திங்கிறவனாச்சே. இந்நேரம் எந்த மாறுவாடி அடையில அடகு வச்சிட்டு எந்தெந்த ஹோட்டல்ல எலும்பு கடிக்குதோ அந்த வாயி ஏன்பா அதை நீயே கொடுத்துட கூடாதா? இல்ல மாம், பூங்குடிட்ட ஏற்கனவே அதை கொடுக்க போய் என்கிட்ட வெறுப்பா பேசிட்டா. திரும்பவும் அதை கொண்டு போய் அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாது மாம். ஆட குருட்டு போயில நாங்க 2 பேரும் இங்க நிக்கிறோம். அங்க யாரு கேட்டா சொல்ல போற? டேய் வாடா. மாப்ள டேய் ஸ்டாப். ஒண்ணு மூச்சு விடு இல்ல வசனத்தை பேசு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசினா நாய் தண்ணி குடிக்க மாதிரியே இருக்கு. மாப்ள ஏதோ ஒன்னு பார்சல் கொடுத்தீல்ல, அது பூங்குடிட்ட கொடுத்துட்டேன். அப்பா குடுத்துட்டல. பூங்குடி என்ன பத்தி ஏதாவது கேட்டுச்சா? கேடிச்சாவா? உன்னதான் காதலிக்காமா? உண்மையாவா சொல்றீங்க? அட என் தலைமையில சத்தியம்ப்பா. டச்சி இதெல்லாம் ஒரு தலை, இதுக்கெல்லாம் ஒரு சத்தியமா? எத்தனை தடவை சொல்லுவேன்? பேட்டருக்கு வாடா. பூங்குடி உங்களை தான் காதலிக்கு. பூங்குடி உங்களை தான் கேடுப்பு பிஞ்சு போயிடு. என்ன உன்னை வெறி நாய் கடிச்சிருச்சா? என்ன எங்கடா அவ காதலிக்கிறா? இல்ல மாப்பிள்ளை தான் காதலிக்கு. சொல்றா. மாப்ள உங்களை தான் காதலிக்குது. நிஜமா? நிஜமாப்பா. நீ சாயங்காலம் வாக்கியமாட்டு பக்கம் வர சொல்லு. அத்தா என் பேத்திக்கு ஒண்ணுமில்லையே, குணமாயிருமில்ல? உங்க பேத்திக்கு வந்திருக்கிறது வெறும் அக்கி. ஆஹா. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல? குணமாயிடும். ஏய் வனவரையா, அண்ணா இதுல பாருங்க. நல்லா பாத்துக்கிறேன். அண்ணா இவங்களை செக்அப் பண்ணுங்க. ஏய், லூசு பையல மண்டேலா என்னடா பண்ற? அத்தா இதுக்கு பேரு மெட்டல் கருவி. எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இது கண்டுபிடிச்சிரும். இங்கிருந்து வராருல, அதான் முன்னெச்சரிக்கை. ஏய் மண்டேலா, எஸ் ஆல் தி செக்டு. கேக்குது. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், நீங்க வரலாம். ஐ கம். ஓ, உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சுக்கிட்டாதான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ, அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அத்தா இந்த கேண்டல் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ, இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டே, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ மருத்துவச்சி. சரிண்ணா. அதே அதை ஏன்டா உதைக்கிற பாவம்? என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கா? நீ பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்கம் வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் தான் பாக்கி. எவன் கோமன் பாது இதெல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் இந்த கிளவிதான். அதை நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கேன், டேக் இட். அட எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்கதானே பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. என்ன பாட்டி, என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்னத்த பெருசா வேண்டிக்க போறேன்? உன் தாத்தனுக்கு உன் மாமங்களுக்கு நல்ல புத்திய கொடுன்னுதான். சரி வாங்க போலாம். அண்ணா அங்க வருங்க, வராங்க. ஏய், இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது நம்ம 2 பேரும் தோலை உரிச்சு செருப்பு தைச்சு வித்துருவாடா. அதுதானே ரம்மு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், நீ ஐடியா மன்னன்டா. அட தபாலு, பேச்சு தொடங்க. பேச்சு தொடங்குறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறோம் நீங்களே. அது ஏன் பேந்த முழிக்கிற? அத்தா, உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்குன்னு. அக்கி இல்லங்க, அக்கி. அதான்டா, பாய் சிக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க. இந்தாங்க, இந்த ஆப் அடிச்சீங்கன்னா, டேய், என்னடா இது? டேய், ஐயோ, அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா, இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ, எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்புறம் யார் வரைவா? ஏன் மாப்பிள ஒருத்தர் இருக்கான்ல? சீ போப்பா. வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடுறோம்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறோம்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய், ஒர்க் அவுட் ஆகுது. என்னடி என்னன்னு ஒண்ணுடி பாரு, ஒர்க் அவுட் ஆகிற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாழ அப்படி முடியாது. போடு. டேய், இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தானே பிளைன் இருக்கு. சும்மாறா, என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி, என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா. நீ அவனை வர சொல்லு. மாப்ள பாத்தீங்களா, ஓவியம் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இருங்க வர்றேன். ஏய் மாப்ள, இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன், நடுவு விட்டுறாத. அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போது அது ஓ ஏ அப்படின்னு நெடுகி, உனக்கு தெரியாதா? என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க?
நீங்க முன்னாடி கேட்டப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப நீ வரையிலேன்னா நான் வரைஞ்சிருவேன். ஏய், நீ வரைஞ்சா குரங்குதான் வரும், சிங்கம் வராது. சும்மா இரு. ஐயா நீ வாயா. என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஆ. ஒரு வயசு பொண்ணு முதுகுல நான் எப்படி? இது நான் கூட முதல்ல அப்படித்தான்ப்பா நினைச்சேன். ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. வாப்பா ஐயா வாப்பா. இந்த பாரு இது உன் கையில காலான்னு நினைச்சு கேக்குறேன். கையெடுமா. என்ன கைய காலா நினைக்கிறது, மூக்க நாக்கா நினைக்கிறது, என்ன மாத்தி மாத்தி நினைக்கிறது உன் இஷ்டத்துக்கு? இந்த கைய காலா நினைச்சு அது வரைக்கும் தலைகளை நடந்து போவாங்க. நீ சும்மாடா. இந்த பொம்பளை ஊருக்குள்ள லாமிச்சு விடுறது கேட்டா பல மொழிங்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா கடந்து தவறியே. நீ சும்மா கடை. நீ வாப்பா. அது முடியாதுங்க. என்னப்பா இவ ரொம்ப பிகு பண்றாமா. வாங்கம்மா சர்க்கஸ் கம்பெனிக்கு போலாம். எதுக்கு? எனக்கு தெரிஞ்ச சிங்கம் 2 இருக்கு. கொண்டு வந்து அந்த பொண்ணு முதுகுல பிராண்டி விடுவோம். ஐயோ இந்த லொள்ளு தானே ஒண்ணு விட்டு போகாதுங்கிறது. எப்பா வா. இருமா இப்ப நீ வாபுரியா இல்லையா? முடியாது. இப்ப என்ன பண்ண போற? போடா. இந்த கிளண்டன் சொல்லியே கேட்கல, மண்டையில பேசிக்கிறடா மரியாதை. ஓ, அந்த பையன் வர்றதையும் கெடுத்து விடுவீங்க போல இருக்க. சரி வரேன். ஒத்து விட்டா வாடா. வாங்க வாங்க வாங்க. விஞ்ஞானம் என்ன ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்னமோ வருது. அந்த காலத்துல இந்த பெருசுங்க பொம்பளைங்க முதுக டச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டேய் மாப்ள, என்ன ஓவியர் இன்னும் டச் பண்ணவே இல்லையா? உன் கூட ஆரம்பத்துல இருந்தே இந்த சொல்லதாண்டா. போனமா வேலையை முடிச்சுமா வந்தமான்னு இல்லையே. என்ன அவன் முதுக பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்க? டேய் பாத்து வரடா, முதுக ஜல்லிக்கரணி மாதிரி ஆக்கிறாத. கிழவிக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சும்மா லெவல் அவன் கொலைக்காம ஓரமா போய் நில்லுங்க.